பெரிய ஒரு கிரௌட் இருக்கிறது. அவங்களுக்கு மார்க்க கல்விக்கு சம்பந்தமே இல்லை. அவர்கள் படைக்கப்பட்டதெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக. எனவே அவர்கள் தொழில், வியாபாரம், வருமானம், போக்குவரத்து, வீடு வசதி என்பதில் கவனம் செலுத்துவார்களே தவிர இஸ்லாமிய கல்விக்கு அவர்களிடத்தில் எந்த பெருமானமும் கிடையாது. வெள்ளிக்கிழமை கடைசி நேரத்தில் ஜும்மா தொழுதுட்டு போறோம். இதுதான் பெரும்பாலான முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு. இமாம் மிம்பருக்கு ஏறதுக்கு முதல் ஜும்மாக்கு வருவதும் இல்லை, ஜும்மாவுக்கு வந்தால் ஹுத்பா கேட்பதும் இல்லை. நிறைய இடங்கள்ல நம்ம போய் பார்த்தால் ஒரு பெரிய கிரவுட் வெளியில நின்று பேசிக் கொண்டிருப்பார்கள், ஹுத்பா நடக்கும். இன்னும் கொஞ்சம் பேர் உள்ள உட்கார்ந்துருவாங்க. சப்போஸ் இமாம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நீட்டி விட்டால் அவருக்கு அலர்ஜிக் ஆயிரும், டென்ஷன். சும்மா உட்கார்ந்து இருந்தார் பீச்சில், சும்மா தேத்தனி கடையில் உட்கார்ந்துட்டு இருந்தார், சும்மா எங்கேயாவது உட்கார்ந்து பேசிட்டு எவ்வளவு நேரம், 3 மணி நேரம் 4 மணி நேரம், நோ இஷ்யூ. போனில் உட்கார்ந்து இருந்தார் பல மணி நேரம், அவருக்கு அது ஒரு பிரச்சனையே இல்லை. ஒரு கடைக்குள்ள போய் வைஃபோட பர்ச்சேசிங் போய் அந்த கடையிலிருந்து அவ்வளவு ட்ரெஸ்ஸையும் கீழெடுத்து போட்டு திரும்ப பார்த்து திரும்ப மடிச்சு இல்ல ஒன்றும் பிடிக்கல அடுத்த கடைக்கு போய் பார்த்தால் அப்பவும் அவருக்கு பிரச்சனை இல்லை. இங்க வெறும் 12:15 ஹுத்பா ஸ்டார்ட் ஆகி 1 மணிக்கு முடியும். அந்த இமாம் 1:05 ஆக்கிட்டா டென்ஷன் ஆயிடுவார். வெளியே பேசாம போறாக்கள் எத்தனை பேர்? ஏன் மௌலவி இப்படி ஹுத்பாவை நீட்டினார்? டைம் எடுத்துட்டார். சரியா மௌலவிட்ட போய் சொல்ற நல்ல துணிச்சலான ஆக்களும் இருக்கு. மஷாலா ஹுத்பா நல்ல நான் ஷேக், ஆனா கொஞ்சம் நீட்டிட்டீங்க. அப்ப மார்க்க கல்வியில் பெரும்பாலானவர்களுக்கு ஈடுபாடே கிடையாது.